गाइस இப்போ இந்த ட்ராமாவோட கண்டினியூஷன் பார்க்கலாமா. நம்ம ஹீரோ ராப்பகலாக தூங்காமல் கண் விழிச்சு ஹீரோயினுடைய ப்ராஜெக்ட்டுக்காகன்னு சொல்லி ஒரு மாடல் ரெடி பண்ணிட்டு வந்து அது ஒரு ப்ரெசன்டேஷனாக கொடுக்குறான். ஸோ அங்கே இருக்கவங்க ஆல்மோஸ்ட் எல்லாருமே சாட்டிஸ்ஃபை ஆகிடுறாங்க. பட் ஆனால் எல்லோரும் போனதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோவோட ப்ராஜெக்டில் கொஞ்சம் சேஞ்சஸ் எல்லாம் பண்ணணும், அந்த டிசைனில் வந்து அவளுக்கு திருப்தியாக இல்லை, லாபம் வந்து கம்மியாக கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அவன்கிட்ட தனியாக பேசிகிட்டு இருக்கா. இதெல்லாம் கேட்டுட்டு ஹீரோ பயங்கரமாக கடுப்பாகிறான். ஸோ அவன் என்ன நினச்சிக்கிறான்னா ஹீரோயின் வந்து வேணும்னே வந்து குத்தம் சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஹீரோயின் வந்து ஜென்யூனாகவே அவள் வந்து அதில் இருக்கக்கூடிய அவளுக்கு ஃபால்ட்டுன்னு தோணக்கூடியதை மட்டும்தான் எடுத்து சொல்கிறாள். அதனால் ரெண்டு பேருக்கும் ஒரு வாக்குவாதம் மாதிரி போயிட்டுருக்கா. நடுவில் கன் தான் வந்து பிரச்சனையை தீர்த்து வைக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி பேசிகிட்டே இருந்தீங்கன்னா ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி அடிச்சுட்டே தான் இருப்பீங்க, அவள் ஒரு சஜஷன் தானே கொடுக்குறா, அதை எடுத்து பார்க்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி அவர் தான் நடுவில் சமரசம் பேசி ரெண்டு பேரையுமே ஓரளவுக்கு வந்துட்டு அமைதியாக்குறாரு. என்னோட அப்பா இப்போ யாருக்குமே தெரியாமல், அதாவது மற்றவங்களுக்கு தெரியாமல் அந்த மீனா கூடயும் அவள் குழந்தை கூடயும் சொல்லி ஒரு வெக்கேஷனுக்கு ஒரு ரெசார்ட்டுக்கு வந்துடுறாரு. ஸோ அங்கே வந்ததுக்கப்புறமா இவங்க ரெண்டு பேரும் ஜாயினாக இருக்கக்கூடிய ஒரு ரூமை தான் வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவருமே வந்து நான் இந்த ரூமில் தங்குறது உனக்கு பிரச்சனை இல்லைல்ல அப்படின்லாம் கேட்கும்போது மீனாவும் பயங்கரமாக ஃப்ளர்ட் பண்ணிட்டு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்மளாம் வந்து அடல்ட்ஸ், நம்ம எப்படி இருப்போங்கிறது நம்மளுக்கு தெரியும்ல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என் மனசில் வந்துட்டு நுழையிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம் இப்படின்னு பேசி அவரை இவ பின்னாடியே சுத்த வச்சுட்டு இருக்கா. இங்கே நம்ம ஹீரோயின் இருக்கா இல்லையா, நைட்டு நேரத்தில் ஹீரோக்கு கால் பண்ணிட்டு இங்கே பாரு அந்த டிசைன் நான் ரெடி ஆகணும்னு சொன்னால, நாளைக்கு சாட்டர்டே தான் எல்லாருக்கும் லீவுன்னு எனக்கு தெரியும், ஆனால் இந்த ப்ராஜெக்ட் முடிகிற வரைக்கும் நம்ம யாருக்குமே லீவெல்லாம் கிடையாது. ஸோ இன்றைக்கி நைட்டு நீ ஒர்க் பண்ணி நான் சொன்னதை கரெக்ஷன் எல்லாம் பண்ணிவிட்டு நாளை காலையில் வந்து திரும்ப நீ என்கிட்ட ப்ரெசென்ட் பண்ணணும், நான் காலையில் உனக்காக ஆஃபீஸில் வெயிட் பண்ணுவேன்னு சொல்கிறான். ஹீரோ கடுப்பாயிட்டு கத்துறான், வீக்கெண்ட் நாள் லீவு தானே எல்லாருக்கும், அதனை என்னை மட்டும் வந்து வேலை செய்ய சொல்கிறது, நீ ஒரு பாஸாக இருந்துட்டு உன்னோட அதிகாரத்தை தப்பாக பயன்படுத்துகிற அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயினும் இதெல்லாம் இந்த ப்ராஜெக்ட் டீலிங்லேயே இருக்குது, நீ கான்ட்ராக்டை ஒழுங்காக படிக்கலையா இருக்கும், அதனால் இப்போ நைட்டுக்குள்ளே ரெடி பண்ணி நாளை காலையில் என்கிட்ட கொண்டு வா, நான் வந்து மண்டே அன்னைக்கு அங்கே போர்டு மெம்பர்ஸ்க்கு முன்னாடி அசிங்கப்பட முடியாது அப்படின்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறா. ஸோ அடுத்த நாள் இவ எதிர்ச்சியாக ஜிம்மில் அவங்க அப்பாவுடைய ஃப்ரெண்டை மீட் பண்ணுறா. ஸோ இந்த அங்கிளை ஹீரோயினுக்கு முன்னாடியே தெரியும் போல். இவ வந்து கேட்குறா என்ன எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவரும் என்னோட ஒய்ஃப்க்கு உடம்பு சரியில்லை, பக்கத்தில் தான் ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்கேன், ஸோ இங்கே அதுக்குள்ளே வேற ஒரு வேலையாக வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஓ அப்போ நீங்கள் அப்பாவோட கோல்ஃப் விளையாட போலையா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனு கேட்க, என்ன கோல்ஃபா, உங்கள் அப்பா கோல்ஃப் விளையாட போயிருக்கானா, என்கிட்ட சொல்லவே இல்லையே, என்ன ஏன் கூப்பிடாம போனால் யார் கூட போயிருக்கான் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இவரை கேட்டுட்ருக்க ஹீரோயினுக்கு பயங்கரமாயிட்டு அவங்க அப்பா மேலே சந்தேகம் வர ஆரம்பிச்சிடுது. அந்த அங்கிள் கிட்ட ஏதோ சொல்லி மழுப்பி அதுக்கப்புறம் அங்கிருந்து எஸ்கேப் ஆகிடுறா. அவளும் அவளோட ஆஃபீஸ்க்கு வந்ததுக்கப்புறமா அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணி கேட்குறா, இந்த மாதிரி வந்து கோல்ஃப் விளையாட போயிருக்கீங்கல்ல, எப்படி இருக்கு என்ன எதுன்னு சொல்லிட்டு. எப்பவும் ஒரு பிளேஸ்க்கு தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் வந்து கோல்ஃப் விளையாடுற ஒரு பிளேஸை சொல்கிறாரு. கூடவே யாரெல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் கேட்டுட்டு இருக்கும் போது அவர் ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு 4-5 பேர் சொல்கிறாரு. அதில் இப்போ ஹீரோயின் வந்து மீட் பண்ணிட்டு வந்தால அந்த அங்கிளோட பேரையும் சொல்லிடுறாரு. ஸோ இதை கேட்டுட்டு ஹீரோயினும் ஷாக் ஆகிட்டு, அந்த அங்கிளா எங்கே உங்களோட கோல்ஃபில் இருக்காரா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் எல்லாம் பக்கத்தில் தான் இருக்காங்க, சரி எல்லாரும் என்னை கூப்பிட்டு இருக்காங்க நான் வரேன்னு சொல்லி ஃபோனை பாதியில் கட் பண்ணிவிட்டு இவர் எஸ்கேப் ஆகணும்ட்டு ஓடி போயிட ஹீரோயினுக்கு தெளிவாக புரிஞ்சிடுது இவங்க அப்பா போய் சொல்லிட்டு ஏதோ திருட்டு வேலை பார்க்குறாருன்னு. உடனே இவங்க அப்பா சொன்ன அந்த கோல்ஃப் பிளேஸ்க்கு கால் பண்ணிவிட்டு என்கொயர் பண்ணுறா. ஸோ இந்த மாதிரி எங்கள் அப்பா வந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை இந்த மாதிரி சார் வந்து எப்போ இங்கே வந்தாலுமே ஒரு வாரத்துக்கு முன்னாடியே புக் பண்ணிடுவார், பட் ஆனால் இப்போ எங்களுக்கு எந்த ஒரு ரெஜிஸ்ட்ரேஷனும் ஆகலை, இப்போ அவர் இங்கே வரல, அவர் ஃப்ரெண்ட்ஸும் யாரும் இங்கே இல்லை அப்படின்னு சொல்லி அடித்து சொல்லிடுறாங்க. இதனால் ஹீரோயின் பயங்கர டென்ஷனில் இருக்காளா. அப்போ தான் அவளோட அசிஸ்டன்ட் வர அவளுக்குன்னு ஃபுட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாங்க. அவள் தான் கேட்டிருப்பா. பட் ஆனால் இப்போ அவங்க ரூம்குள்ளே வந்தோடனே அவள் கடுப்பில் அவங்க கிட்ட கத்தி விட்டுடுறா. நான் சொல்கிற வரைக்கும் என்னோட கேபின்குள்ளே யாரும் வரக்கூடாது, ஒன்றையும் சேர்த்து தான் அப்படின்னு சொல்லி திட்டி அனுப்பிட அசிஸ்டண்ட்டும் பயந்துட்டே அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. அப்போ தான் ஹீரோவுமே ஹீரோயின் சொன்ன டயத்துக்கு அவளை மீட் பண்ணணும்னு முன்னாடியெல்லாம் வந்திருக்கான். அவனுக்கு ஆல்ரெடி வேறு பிளான்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ அந்த செக்ரட்டரியும் ஹீரோயின் ரொம்ப கோவமாக இருக்காளே அப்படின்னு சொல்லி பயந்துக்கிட்டே தலையை உள்ளே விட்டு ஹீரோயின் கிட்ட சொல்கிறாங்க ஹீரோ வந்திருக்கான்ட்டு. யாரையும் மீட் பண்ண மாட்டேன்னு சொன்னால் புத்தியில் உழைக்காதா அப்படின்னு சொல்லி கத்தி விட்டுடுறா. அதனால அவங்களும் ஹீரோ கிட்ட கொஞ்ச நேரம் உங்களை வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க, அவங்க வேறு வேலையாக இருக்காங்களாமா, நீங்கள் வெயிட் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களவே ஒரு பிட்டை போட்டு வைக்க ஹீரோவும் சரி நான் வெயிட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய சீட்டில் போயிட்டு அவமாட்டுக்கு உட்காந்துடுறான். ஸோ இது வந்து பல மணி நேரமாக கண்டினியூ ஆகுது. 1 மணி நேரத்துக்கு மேலேயும் ஹீரோ வெயிட் பண்ணுறான். ஹீரோயின் இப்போ கூட வந்து அவனை உள்ளே கூப்பிடல. இவனுக்கு இந்த இடத்துல கடி ஆகிட்டு இருக்கு, ஹீரோயின் வேணும்னே பண்ணுறா அப்படின்னு டென்ஷன் ஆகிட்டு இருக்கான். ஹீரோயின் இந்த பக்கம் யோசிச்சு பார்த்துட்டு இதெல்லாம் மீனாவோட வேலையாக இருக்குமோன்னு சந்தேகப்பட்டுட்டு மீனாவுக்கு கால் பண்ணிட்டு, நீ ஒரு லீவில் இருக்கல, எனக்கு ஒரு ப்ராஜெக்ட்டில் டவுட் இருக்குது, அதுக்கு உன்னுடைய ஃபைலெல்லாம் வேணும், எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்னோட கேபினில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறவளும் ஹீரோயின் சந்தேகப்பட்டு தான் கால் பண்ணுறாங்கிறத புரிஞ்சுக்கிட்டு வேணும்னே அங்கே ஹீரோயினோட அப்பா வந்து அவள் குழந்தை கூட விளையாண்டுட்டு இருக்கிற இடத்துக்கு போயிட்டு அவங்க அப்பாவோட வாய்ஸு ஹீரோயினுக்கு கேட்குற மாதிரி இவ பண்ணிடுறா. ஸோ இங்கே ஹீரோயினும் அவங்க அப்பாவோட வாய்ஸை கேட்ட உடனே ஃபோன் காலை கட் பண்ணி விட்டுட்டு பயங்கரமாக தேம்பி அழுதுட்டு இருக்க. அங்கே இந்த மீனாவும் பயங்கர சந்தோஷப்பட்டு
சந்தோஷப்பட்டுட்டு இருக்கா. ஹீரோயின் கடுப்பாயிருப்பா அப்படின்னு நினச்சி இப்படி அழுது புலம்பிட்டு இருக்கும் போது தான் அங்கே கரெக்டாக ஹீரோ உள்ளே வந்துடுறான். நான் இங்கே வந்து எவ்வளோ நேரம் ஆச்சுன்னு தெரியுமா? 9:30 மணிக்கு என்ன வர சொன்னேன், மணி இப்போ 11 ஆகுது. இவ்வளோ நேரம் என்னை காத்திருக்க வச்சுட்டு நீ என்ன பண்ணிட்டு இருக்க? இங்கே வெட்டியே தானே உட்காந்துட்டு இருக்க. அப்படி என்ன உனக்கு ஆழ்ந்த யோசனை? இந்த யோசனையெல்லாம் நான் ப்ரெசன்டேஷன் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் வச்சுக்கலாம்ல, எனக்கு வெளியில் வேறு பிளான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன்ட்டு கத்திட்டே இருக்கான். இவன் ரெஸ்பாண்ட் பண்ணாமலே இருந்துட்டு இருக்காளாம். இவன் வந்து இவன் சேரை திருப்பி விட்டு முன்னாடி வந்து பார்க்கவும் தான் அவள் அழுதுட்டு இருக்கா அப்படிங்கிறதே இவனுக்கு தெரியுது. உடனே நம்ம ஹீரோக்கு பயங்கர ஒரு மாதிரி ஆகிடுது. அவனுக்கு அதை எப்படி எடுத்துக்கிறதே தெரியல. எப்போவுமே ஸ்ட்ராங்காக ஃபியர்ஸாக தானே இவளை பார்த்துருப்பான். ஸோ முறையாக அவள் ஹர்ட் ஆகி அழுதுட்டு இருக்கிறத பார்த்தா அவனுக்கு மனசு தாங்கவே இல்லை. ஏதோ ஒரு ஃபீலிங் அவனுக்குள்ளே வந்து குறைஞ்சிட்டு இருக்கு. அப்போ ஹீரோயினுமே இப்போ வெளியில் போறியா இல்லையா அப்படின்னு சொல்லி ஒரு கத்துறா. ஹீரோவும் பதில் எதுவும் சொல்லாமல் அமைதி அங்கேருந்து கிளம்பி போயிட்டான். ஆனாலும் அவனுக்கு இவ அழுத முகம் மனசில் ஞாபகம் வந்துட்டே இருந்துக்கா. அதனால அங்கேருந்து கிளம்பாமல் அவன் நார்மல் ஆகிற வரைக்கும் அவன்கிட்ட வேலையை முடிச்சுட்டு தான் போகணும்னு சொல்லி அவன் கம்பெனிலே உட்காந்துக்கிறான். அப்போ ஹீரோயினோட தங்கச்சி வந்து கால் பண்ணிட்டு, இன்னைக்கு நீ ஃப்ரீயாக இருக்கியா, இன்னைக்கு உனக்கு லீவு தானே, என் கூட ரீயூனியன் பார்ட்டிக்கு வரியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கா. ஹீரோவும் ஆக்சுவலாக நான் உங்ககிட்ட சொன்னேன்ல உங்கள் அக்கா ஒரு கரெக்ஷன் கொடுத்துருக்கா வேலை பண்ணணும்னு சொல்லிட்டு, அந்த வேலையை முடிக்கிறதுக்காக தான் வந்தேன். பட் ஆனால் அது இன்னும் அவள் செக் பண்ணி முடிக்கல. அவள் செக் பண்ணி அப்ரூவல் பண்ணாமல் என்னால் இங்கேருந்து கிளம்ப முடியாது அப்படின்னு சொல்ல, சரி சரி எனக்கு புரியுது, நீ என்னோட பார்ட்டிக்கு வரதை விட அக்கா கிட்ட நல்ல பேர் வாங்குறது தான் முக்கியம். அக்கா கிட்ட ஒரு தடவை நல்ல பேர் வாங்கிட்டாலே அவள் பழசெல்லாம் மறந்துட்டு உன்னை வந்து நார்மலாக ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சிடுவா. அதனால் எப்படியாவது இந்த வேலையை கரெக்டாக முடிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டான்னு பார்த்தோன்னா அன்றைக்கி ஃபுல்லாக வந்து இப்படியே அழுது வடிஞ்சிட்டு யாரையும் பார்க்காம இருந்துட்டு அதுக்கப்புறமா அவளோட கார் எடுத்துகிட்டு கோவமாக கிளம்புறாளா. அவள் அசிஸ்டன்ட் வந்து தடுத்து நிறுத்துறா. ஆனால் ஹீரோயின் அவளையும் கத்தி விட்டுடுறா. அசிஸ்டன்ட் வந்து மனசு கேட்காம ஹீரோ கிட்ட தான், எனக்கு வந்து பேக்கரியில் வேலை இருக்குது, பேசாமல் நீங்கள் போயிட்டு ஹீரோயினுக்கு மேலே ஒரு கண்ணு வச்சுக்கிறீங்களா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கெஞ்ச ஹீரோவும் சரின்னு ஒத்துக்கிறான். இப்போ அவள் பார்த்தோன்னா ஒரு இடத்துக்கு வந்துட்டு பயங்கரமாயிட்டு ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கான். அங்கே முன்னாடி இவ்வளோ பேட்டு வந்திருப்பாங்க போல். ஸோ அப்போ வந்து பேட்டுமே லவ்வை பற்றி இவங்களாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது சொல்லியிருப்பான், லவ்ங்கிறது ஒருத்தர் மேலே தான் வரணும்னு கிடையாது. அந்த ஒரு லவ் வந்து இறந்துட்டாலோ இல்லை வேறு ஏதாவது வந்து பிரிஞ்சிட்டாலோ நாம் மூவ் ஆன் ஆகிறது, இன்னொருத்தரை லவ் பண்ணுறது சரியானதான், அது வந்து தப்பான முடிவே கிடையாதுன்னு அவனோட கருத்தெல்லாம் சொல்லியிருப்பான். இதெல்லாம் ரீகால் பண்ணி பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் நிறைய ட்ரிங்க் பண்ணி அப்படியே ஃப்ளாட் ஆகிடுறா. அவங்க வந்து அந்த இடத்த க்ளோஸ் பண்ணுற டைமும் ஆகிட அங்கே இருக்கக்கூடிய ஓனர் வந்து ஹீரோயினுக்கு நல்லா தெரிஞ்சவர் போல். ஸோ அவர் வந்து எழுப்பி விட்டு ஹெல்ப் பண்ணுறாரு. இந்த மாதிரி க்ளோஸ் பண்ண போகிறோம், நீ கிளம்புறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவளும் சரிங்கிறா. அவர் வந்து நான் டிரைவரை போட்டு அனுப்பிட்டா, நீ வந்து ஆள் சரியாகவே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதெல்லாம் தேவையில்லை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருந்து கிளம்புறாளா. தட்டு தடுமாறி கீழே விழுக போகும்போது கரெக்டாக அவளை நம்ம ஹீரோ வந்து பிடிச்சிடுறான். அவள் என்ன நினச்சிக்கிறா, அந்த ஓனர் தான் வந்து பிடிக்கிறான்னு நினச்சிட்டு என்னால் பேலன்ஸ் பண்ண முடியும், நான் தான் சொன்னேன்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டே திரும்புகிறா. ஹீரோவும் நான் தான் வந்திருக்கேன், கண்ணு மூணு தெரியாமல குடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓனர் பக்கமாக திரும்பி இவனோட ஃப்ரெண்டு தான், நான் இவளை கூட்டிகிட்டு போயிடுறேன், நீங்கள் வந்து வேலையை பாருங்கன்னு சொல்லி அனுப்பி விட்டுடுறான். ஹீரோயினும் மறக்காததுனால அந்த ஓனர் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. 2 பேர் தெரிஞ்சவங்க தான் சொல்லிட்டு ஹீரோயின் வந்து ஹீரோ ட்ராப் பண்ணுறேன்னு சொன்னாலுமே முடியாது, என்னால் போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வீம்புக்குன்னு போயிட்டு இருக்காளா. அவளுக்கு சுத்தமாக முடியல, பயங்கரமாக வாமிட் பண்ணலாம் ஆரம்பிச்சிட ஹீரோவும் சரி சரி இங்கே பாரு, நீ இந்த அளவுக்கு வந்துட்டு மோசமாக இருக்க, இப்போ நீ வந்து என்கிட்ட சண்டை போடணும், உன்னோட வீரத்தெல்லாம் காட்டணும்லாம் அவசியம் கிடையாது, பேசாமல் என் கூட காரில் ஏறு, நான் உன்னை கூட்டிகிட்டு போய் விடுறேங்கிறான். ஹீரோயினும் ரொம்ப முடியலன்னு தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறமா ஹீரோ வந்து அங்கேருந்து கிளம்ப ஆரம்பித்தோடனே என்னால் நடக்க முடியல, காலெல்லாம் வலிக்குது, கால் ஒரு பக்கம் போகுது அப்படின்ற மாதிரியெல்லாம் க்யூட்டாக வந்து கொஞ்சம் கொஞ்சம் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்க ஹீரோவும் அவளை கட்டாயப்படுத்தி அவன் முதுகில் உப்பு மூட்டை தூக்கிக்கிட்டு அங்கேருந்து கார் எடுத்துகிட்டு கிளம்புறான். ஸோ காரில் ஏறி கொஞ்சம் தூரம் வந்ததுக்கப்புறம் தான் உன் வீட்டு அட்ரஸ் சொல்லுவேன், கூட்டிகிட்டு போய் விடுறேன்னு சொல்கிறான். அதுக்கு அவளும் வீட்டுக்கு போய் யாருக்கு பார்க்க போகிறேன், அங்கே எனக்குன்னு யாரும் இருக்க மாட்டாங்க, அங்கே இருக்கக்கூடிய சோஃபா பெஞ்சு தான் இருக்கும், அதெல்லாம் எனக்கு தேவையில்லை, பேசாமல் நான் சொல்கிற வரைக்கும் ட்ரை பண்ணிகிட்டே இரு, வழியில் எங்கேயும் நிறுத்தாத, அப்படி நீ பாதியில் வந்து என்னை இறக்கி விட்டுட்டு போகணுன்னு நினச்சா இப்போவே இறக்கி விட்டுரு அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ரிக்டாக சொல்கிறா. ஹீரோக்கு மனசு கேட்கல, இந்த அளவுக்கு கண்ணு மூடி தெரியாமல் குடிச்சிருக்கவளை எந்த நாளும் கோவத்தில் வந்து விட்டுட்டு போக முடியாதுன்னு சொல்லிட்டு அவள் சொன்ன மாதிரியே அவன் மாட்டுக்கு ட்ரை பண்ணிகிட்டே இருக்கான். ஹீரோயின் வந்து ஒரு பர்டிகுலர் இடம் வந்ததுக்கப்புறமா ஸ்டாப் பண்ண சொல்கிறா. பார்த்தா அது அவங்க அம்மாவுடைய ரெசார்ட், அவங்க அம்மாவுடைய பேரில் அவங்கள ஆரம்பித்து நடத்திட்டு இருந்திருக்கக்கூடிய ரெசார்ட்டை இப்பயும் அது நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனாலும் ஹீரோயினுக்கு வந்துட்டு அந்த இடம் ஒரு எமோஷ்னலான பிளேஸாக இருக்குது. அவள் அங்கே வந்து உள்ளே இறங்கி போயிட ஹீரோவும் ஃபாலோ பண்ணிட்டே போகிறான். ஸோ இன்னொரு பக்கத்தில் பார்த்தா ஹீரோயினோட அப்பா அந்த மீனா கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காரு. இந்த மாதிரி எனக்கு ஒன்று பார்க்கும் போதெல்லாம் என்னோட எக்ஸ் ஒய்ஃப் ஞாபகம் தான் வருது, என்னோட இறந்து போன மனைவியை தான் உன்னோட ஒரு ஆக்ஷனும் உன்னோட ஃபேவரட்ஸ் எல்லாமும் ரிமைண்ட் பண்ணிகிட்டு இருக்கு. நான் அவனை முறை பார்த்தப்பவே மனசில் யோசிச்சுட்டேன், நான் ஒரு தெளிவான முடிவுக்கு வந்துட்டேன், என்னால் நீ இல்லாமல் இனிமேல் வாழ முடியாது அப்படின்னு சொல்லி அவகிட்ட ஒரு ப்ரப்போஸ் பண்ணுறாரு. அதுக்கு அவளும் ரொம்ப வந்துட்டு பிகு பண்ணிக்கிறா. இந்த மாதிரி வந்துட்டு எனக்கு இந்த மாதிரி எண்ணமே கிடையாது, என் ஹஸ்பண்ட் இறந்ததுக்கப்புறம் இதை பற்றிலாம் நான் யோசிக்கலை செய்யலை அப்படி இப்படின்னு கொஞ்சமாக கதை இழந்துட்டு கடைசியில் என்ன சொல்கிறான்னா, இந்த மாதிரி ஹீரோயினெல்லாம் கண்டிப்பாக நம்மளை ஏற்றுக்க மாட்டானோன்னே என் பொண்ணு அவ்வளோ மோசமானவ கிடையாது, நீ உண்மையானவன் தெரிஞ்சுக்கிட்டா கண்டிப்பாக உன்னை ஏற்றுப்பா அப்படின்ற மாதிரி இவர் சொல்கிறாரு. அதெல்லாம் எதுவும் கிடையாது, அவளுக்கு கீழே தானே இப்போ நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், ஸோ நீங்களும்
நீங்களும் நானும் வந்துட்டு ஒன்றா இருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சால் நான் உங்களோட சொத்துக்காகவோ இல்லை பதவிக்காகவோ தான் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேன்னு அவன் நினச்சிப்பா, அப்படி தான் என்னை வந்து குத்தம் சொல்லுவா அப்படின்னு சொல்ல உடனே அவரும் இப்போ என்ன உனக்கு வந்துட்டு அவளுக்கு கீழே இருக்கிறது தானே பிடிக்கல, நான் உன்னை இங்கே வைஸ் பிரசிடெண்ட்டாக மாற்றிட்டுறேன், என் பொண்ணுக்கு ஈக்குவல் ஆகிடுவேன், அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் வராதில்ல அப்படின்னு சொல்லி அவகிட்ட ப்ரொப்போஸ் பண்ணி அவர் வச்சிருக்கக்கூடிய டைமண்ட் ரிங்கை அவள் கையில் மாட்டி விட்டுடுறாரு. அவள் ரொம்ப சந்தோஷப்படுறா. இதுக்கு ரெண்டு ஒன்றா நைட் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஸோ நம்ம ஹீரோயின் அவங்க அம்மாவோட ரெசார்ட்டுக்கு வந்திருக்கால, ஒரு வார்த்தை கூட பேசல, வந்ததுலேருந்து சோகமே மயமாக வந்துட்டு அழுதுகிட்டே நின்றுட்டு இருக்காலாம். அப்போ அவளை ஃபாலோ பண்ணிக்கிட்டே ஹீரோ வந்துட்டுறான். அவனுக்கு மனசு கேட்கவே இல்லை, அவளை இந்த மாதிரிலாம் அவன் பார்த்துருக்கல, இதனால ஒரு மாதிரியாகவே இருந்துட்டுருக்கு. ஸோ அப்போ அவனுமே ஹீரோயின் கிட்ட பேசுறதுக்கு வரான். அவன் பேசுறதுக்கு ரெடியா இல்லையா? ஸோ அவன் புரிஞ்சுக்கிட்டு நான் பக்கத்து ரூமில் இருக்கேன், ஏதாவது வேணா கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பக்கத்து ரூமுக்கு போயிடுறான். ஸோ அங்கேருந்து கொஞ்ச நேரம் இவன் தூக்கம் வரலையேன்னு சொல்லிட்டு வெளியில் அப்படியே பால்கனி ஏரியாக்கு வரேன்னா அங்கே வந்து எட்டி பார்த்துட்டு இருந்தா. ஹீரோயின் வந்து கீழே ஒரு வாக் மாதிரி வந்துட்டு இருக்கா. ஸோ என்னடா இவ இந்த சமயத்தில் தள்ளாடிட்டு இருந்தவ இப்படி வந்துட்டு இருக்காளேன்னு அவனும் வச்சுக்கணும் வாங்காமல் பார்த்துட்டே இருக்கான். அப்போ பூல் ஏரியா கிட்ட வரக்கூடிய அவளும் அந்த இடத்துல என்ன யோசிச்சாலும் தெரியல, கையை விரிச்சுக்கிட்டு புதக்குன்னு தண்ணிக்குள்ளே விழுந்துடுறா. ஹீரோ இதை பார்த்தோன்னே கத்தி பதறான், அவன் சூசைட் பண்ணிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கே விழுந்து அடிச்சு ஓடிட்டு தண்ணிக்குள்ளே குதிச்சு ஹீரோயினை காப்பாற்ற போக ஹீரோயினும் அங்கே தண்ணிக்குள்ளே போன உடனே பேட்டு தான் வந்து அவளுக்கு முன்னாடி வர மாதிரி இருக்க அவள் சந்தோஷப்படுறா. அங்கே தண்ணிக்குள்ளேயே வந்து பேட் கிட்ட பேசுகிற மாதிரியெல்லாம் காட்டுறாங்க. அப்போ வந்து பேட் அவள் கண்ணுக்கு முன்னாடி மறைஞ்சு போயிடா. அங்கே ஹீரோ வந்து இவ கையை பிடிச்சி எடுக்கிறான். இவ கண் விழிச்சு ஹீரோவை பார்த்த உடனே அது பேட் கிடையாது வேற யாருன்னு சொல்லிட்டு ஹீரோவை பிடிச்சி தள்ளுறா. அவனை மேலே கூட்டிகிட்டு வரதுக்கு விடவே மாட்டேங்கிறா, வம்பு பண்ணுறா. ஸோ ஹீரோவும் அவளை கட்டாயப்படுத்தி ஃபோர்ஸ் பண்ணி தான் அங்கே தண்ணியிலேருந்து காப்பாற்றி கொண்டு வரா. அவள் பேச்சு மூச்சு இல்லாமல் இருந்துட்டு இருக்காளா. அதனால் இவனும் மௌத்தெல்லாம் பண்ணி அவளுக்கு வந்து தண்ணி ரிலீஸ் பண்ண வச்சு ஹெல்ப் பண்ணுறா. ஸோ இப்படி அவள் பண்ணிகிட்டு இருக்கும் போது தான் ஹீரோயின் படித்து விலக்கி விட்டுட்டு என்னடா பண்ணுறேன் நீ போவட்டு அப்படின்னு சொல்லி பயங்கரமாக அவனை போட்டு கத்துன்னு கத்தி எடுக்கிறான். ஹீரோவும் இங்கே பாரு உன்னை காப்பாற்றுறதுக்கு தான் அப்படி பண்ண, அப்படி இல்லைனா நீ எல்லாம் வந்துட்டு என்ன ஆயிருப்பன்னு கூட தெரியாது அப்படின்னோடனே நான் என்ன சாகிறதுக்கு தண்ணியில் குதிச்சேன், நான் வந்து வேர்க்குது கொஞ்ச நேரம் ஸ்விம் பண்ணலாம் அந்தாண்டா தண்ணிக்குள்ளே குதிச்சேன்னொடனே யார் நீ ஸ்விம் பண்ணுறதுக்கு தண்ணிக்குள்ளே குச்சி, அதுக்கு முதல்ல உனக்கு ஸ்விம்மிங் தெரியுமாடி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கத்துறான். எனக்கு தெரியுமா தெரியாதான்னு உனக்கு எப்படி தெரியும், சும்மா எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசாத, சுனாமிலே ஸ்விம்மிங் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ டைலாக் அடிச்சிட்டு இருக்கா. அப்போ நம்ம ஹீரோவும் கிழிச்ச நீனு அன்னைக்கு பிரிட்ஜில் இருந்து கார்லேருந்து வந்துட்டு ஷூட் பண்ண வராங்கன்னு தெரிஞ்சு கீழே விழுந்தவ தானே நீனு, தண்ணிக்குள்ளே விழுந்து பேச்சு மூச்சு இல்லாதவளை காப்பாற்றினது நான், உனக்கு ஸ்விம்மிங் தெரியாதுங்கிறது இன்னைக்கு இல்லை எனக்கு அன்னைக்கே தெரிஞ்சு போச்சு, அன்னைக்கு நான் மட்டும் உன்னை காப்பாற்றலாம் நீ அன்னைக்கே போய் சேர்ந்துருப்ப, உன்னை மட்டும் காப்பாற்றினது இல்லாமல் அந்த பேட் வர தண்ணிக்குள்ளே விழுந்தவனை நான் தான் தூக்கி வந்து காப்பாற்றினேன் அப்படின்னு சொல்ல அப்போ நம்ம ஹீரோனுக்கு பயங்கர ஷாக். என்ன சொல்லிட்டு இருக்க, அன்னைக்கு பிரிட்ஜில் நீ என்னை காப்பாற்றினியா அப்படின்ன உடனே ஹீரோவும் ஆமாம் நான் தான் அன்றைக்கி காப்பாற்றினேன், உன்னை காப்பாற்றுறதுக்கு வேறு யாருமே கிடையாது அப்படின்ன உடனே நீ எப்படி என்னை காப்பாற்றின அப்படின்ட்டு ஹீரோயினும் நான் தண்ணிக்குள்ளே குதிச்சது உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு எல்லா கதையும் கேட்குறான். இவனும் வந்து அவளோட ரிங்கை கொடுக்கறதுக்காக தான் அவளை ஃபாலோ பண்ணிட்டே வந்ததாகவும் அதுக்கப்புறம் பிரிட்ஜில் அவளோட கார் வந்து நின்றுட்டு பார்த்தது அப்புறம் ரவுடிங்க சுட்டதுன்னு எல்லாத்தையுமே பார்த்தது அப்படியே ஒப்பிக்கிறான். ஸோ இப்போ தான் அவளுக்கு புரியுது அவள் மேலே போட்டிருந்த அந்த கோட் வந்து ஹீரோவோடது, அதனால தான் கோட்டுக்குள்ளே ரிங்கு இருந்திருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் அவளுக்கு புரியாமல் ஒரு குழப்பம் இருக்கிறது என்னென்னா பேட் வந்துட்டு இவளை காப்பாற்றலை, ஆனால் பேட் தான் தான் காப்பாற்றுறேன்னு ஹீரோயினை ஏமாத்திருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ இவன் முதல்ல வந்துட்டு பேட்டை லவ் பண்ண ஆரம்பிச்சதே தனக்கு உயிரை காப்பாற்றினா அப்படிங்கிற அந்த கான்செப்டை வச்சு தானே. ஸோ இப்போ இவளுக்கு எல்லாமே ஃபேக் மாதிரி இருக்குது, இவளுக்கு எது நம்புறதுனே தெரியல. ஆனால் ஹீரோ காப்பாற்றுறது மட்டும் உண்மை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறான். இப்போ ஹீரோ மேலே லைட்டாக ஒரு சாஃப்ட் கார்னர் வந்துடுது. ஸோ வந்து அதுக்குன்னு அப்படியே அண்டர்பல்ட்டி எல்லாம் அடிக்கல, ஆனாலும் அவனுக்கு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கான். பட் இப்போயாச்சும் அவனை மனுஷன் மாதிரி மனசுக்குள்ளே யோசிக்க ஆரம்பிக்கிறான். ஹீரோ பார்த்தோன்னா இவ்வளோ தூரம் நடந்ததுக்கப்புறமும் அவளுக்குன்னு மெடிசன் எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கான். இங்கே பாரு உனக்கு கண்டிப்பாக ஹெடேக் இருக்கும், நீ ட்ரிங்க் பண்ணியிருக்கனால தண்ணிக்குள்ளே வேற விழுந்திருக்க, ஸோ எதுவும் ஆகாமல் இருக்கிறதுக்கு மெடிசன் எல்லாம் கொண்டு வந்திருக்கேன், இதை போட்டுக்கோ அப்படின்னு அவளை கட்டாயப்படுத்தி அதை சாப்பிட வைக்கிறான். பிறகு அவள் வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக அவளை வந்து மேலே தண்ணிக்கு மேலே கொண்டுட்டு வந்தான்ல, ஸோ அவன் வந்து கையெல்லாம் அழுத்தி பிடிச்சி அவளை மேலே இழுத்துட்டு வந்ததுனால அவளுக்கு ப்ரூசஸ் இருக்கும்னு சொல்லி அதுக்கு வேறு மெடிசன் எல்லாம் போட்டு விட்டுட்ருக்கான். இதெல்லாம் பார்க்குற நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவே எமோஷனல் ஆகிடுது. ஸோ இவனை நாம் இவ்வளோ நாள் தப்பாக நினச்சிட்டோமா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் மனசுக்குள்ளே வந்து யோசிச்சுட்டு ரொம்ப ஒரு மாதிரி தனக்கு தானே வந்து ப்ளேம் பண்ணி ஒரு கில்ட்டி ஃபீலுக்கு போயிடுறா. ஹீரோ என்ன அடுத்த நாளைக்கு கிளம்ப சொல்கிறா, இந்த மாதிரி நான் இங்கே இருந்துட்டு தான் வருவேன், ரெசார்ட் வேலையெல்லாம் கொஞ்சம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஹீரோவுமே இங்கே பாரு நான் வந்து கண்ணு முழிச்சு 3 நாளாக உட்காந்து அந்த ப்ராஜெக்டை ரெடி பண்ணியிருக்கேன், இன்னும் ஒரு நாள் எக்ஸ்ட்ரா வேறு நீ என்னை உட்கார வச்சுருக்க, ஸோ இப்போ இந்த ப்ரெசன்டேஷனை நான் கொடுத்தே தீருவேன், நான் பண்ண வேலை வந்து வீணாக போகிறதுக்கு நான் விட மாட்டேன்னு சொல்லி அவளை கட்டாயப்படுத்தி உட்கார வச்சு இவன் அந்த ப்ராஜெக்டை வந்து ப்ரெசென்ட் பண்ணவும் செஞ்சிடுறான். அவளும் அதுக்கப்புறம் எந்த சேஞ்சஸும் இல்லைன்னு ஒத்துக்கிறா. அதுக்கப்புறம் அவளை வீட்லேயும் கொண்டு வந்து ட்ராப் பண்ணுறானா. அப்போ பார்த்தா அந்த ரெசார்ட்டுக்கு வெளியில் இருக்கக்கூடிய குட்டி குட்டி ஷாப்ஸில் நிறைய விற்றுருப்பாங்க போல். ஹீரோயின் வந்து எல்லாத்தையுமே வந்து அப்படியே ஸ்ப்ளச் பண்ணிட்டு வந்திருக்கா. ஸோ ஹீரோவும் அவளை பயங்கரமாக டீஸ் பண்ணுறான், இவ்வளோத்தையும் வாங்கி என்ன பண்ண போகிறேன், எப்படி வீட்டுக்குள்ளே கொண்டு போவேன்ட்டு. அதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குன்னு சொல்லி அவன் கையை இழுத்து வச்சு அவன் கையிலேயே எல்லாத்தையும் இவன் மாட்டி விட்டுட்டு இப்போ நீ இவ்வளோ தூரம் வந்துட்டல்ல, அதனால என் வீட்டுக்குள்ளே வந்து இதெல்லாத்தையும்
எல்லாத்தையும் வச்சு கொடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லிடுறா. ஸோ ஹீரோவும் படுகடுன்னு வல்ல கடிச்சுக்கிட்டே அட்லீஸ்ட் இப்போயாவது ஒழுங்காக பேசுகிறாளே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு அவள் சொன்ன மாதிரியே எல்லாத்தையும் வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து சேஃப் ஆகிட்டு இறக்கி வைக்கிறான். அப்போ இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்களா, அந்த சமயத்தில் தான் ஹீரோயினோட தங்கச்சி அங்கே வந்துடுறா. இவன் 2 பேரும் ஒன்றா பார்த்த உடனே அவளுக்கு பயங்கர ஷாக்கு. அவள் ஹீரோ கிட்ட நீ எப்படி இங்கே அப்படின்னோடனே ஹீரோவும் அப்படியே ஹீரோயினை பக்கம் திரும்புகிறான். அதுக்கப்புறம் ஹீரோயினும் ஹீரோவை அங்கேருந்து அனுப்பி வச்சிடுறா. அவள் விளக்கம் கொடுக்க ஆரம்பிக்கிறான். இன்னொரு பக்கத்தில் பார்த்தா வெக்கேஷன் முடிஞ்சு இங்கே ஹீரோயினோட அப்பாவும் மீனாவும் புதுசாக வேற ஒரு பிளேஸ்க்கு வந்திருக்காங்க. அப்போ அவரும் கண்ணை கூப்பிட்டு முன்னாடியே ஒரு பிளான் பண்ணி வச்சிருக்காரு. அது என்னன்னா, இவங்க வந்திருக்கக்கூடிய ஒரு வீடு புதுசாக இவர் மீனாவோட பேரில் வாங்கியிருக்கிறதாகவும் மீனாவோட பேரில் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்காகத்தான் கன்னு கிட்ட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணியும் எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்காரு. கண்ணுக்கு இதில் பெருசாக ஈடுபாடு கிடையாது. அவங்க அப்பா முன்னப்படி தெரியாத ஒரு பொண்ணுக்கு இவ்வளோ அவசரமாக எல்லாமே பண்ணுறாருன்னு சொல்லிட்டு, இருந்தாலும் பாஸ் ஆச்சே எதுவும் எதிர்த்து பேச முடியாதுன்னு சொல்லிட்டு அமைதியாகவே இருந்துட்டு இருக்கான். அவன் ரொம்ப நல்லவா மாதிரி இதெல்லாம் எதுக்காக எனக்கு பண்ணுறீங்க, நான் இதெல்லாம் உங்ககிட்ட எதிர்பார்க்கல செய்யலை அப்படின்னு டைலாக் அடிச்சுட்டு இருக்க. அவரும் எனக்கு உனக்கும் உங்கள் பையனுக்கும் பண்ணணும்னு ஆசையாக இருந்துட்டுருக்கு. ஸோ இந்த வீடு நான் வாங்கணும்னு நினச்சதே உனக்காக தான். அதை இப்போ உங்ககிட்ட கொடுக்கறது தான் எனக்குமே வேணும். அதனால் இதில் நீ ஒரு சைன் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்ல அவளும் உடனே சரின்ட்டு அதில் பேப்பர்ஸ் எல்லாம் சைன் பண்ணி வாங்கிக்கிறான். அதுக்கப்புறம் இங்கே ஹீரோயினும் தங்கச்சி பேசிகிட்டு இருக்காங்களா. ஹீரோயின் இப்போ தங்கச்சிக்கிட்ட உண்மையை மறைக்க முடியாது, அவள் ரொம்ப கோவப்படுறான்னு சொல்லிட்டு உண்மையெல்லாம் சொல்லிடுறான். இந்த மாதிரி நான் பயங்கரமாக ட்ரிங்க் பண்ணிட்டேன். ஸோ அப்போ தான் ஹீரோ எதர்ச்சியாக மீட் பண்ணேன். அவன் என்னைய ட்ரைவ் பண்ணி கூட்டிகிட்டு போனான். அம்மாவோட ரெசார்ட்டுக்கு போயிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிடுறான். சரி எல்லாம் ஓகே தான், ட்ரிங்க் பண்ண உன்னை வீட்டில் கொண்டு வந்து தானே விடணும், எதுக்கு ரெசார்ட் வரைக்கும் கூட்டிகிட்டு போனேன், இங்கேருந்து அவ்வளோ தூரம் ஹீரோ ஒன்று ட்ரைவ் பண்ணி கூட்டிகிட்டு வந்திருக்கானா, உனக்கு அவனை பார்த்தாலே பிடிக்காது, அன்கம்ஃபர்டபுளாக தானே ஃபீல் பண்ணுவேன், பின்ன எதுக்கு அவன் கூட போயிட்டு நீ ஒரு நாள் நைட் ஃபுல்லாக ஸ்டே பண்ணிட்டு வந்திருக்க அப்படிங்கிற மாதிரிலாம் கொஸ்டின் பண்ணிகிட்டே இருக்க. ஹீரோயினும் அதுக்கு பதிலே இல்லை, நான் ஏன் இப்படி பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ யோசிச்சுட்டே இருக்க. அவள் தங்கச்சி உடனே என்ன நினச்சிக்கிறானா, நானும் ஹீரோவும் ஒன்றா இருக்கக்கூடாது, எங்களை பிரிக்கணுங்கிறதுக்காக நீ பிளான் பண்ணி அவனோட இப்போ க்ளோஸ் ஆகலன்னு தானே பார்த்துட்ருக்க, எனக்கு அவனோட மைண்ட் நல்லாவே தெரிஞ்சு போச்சு, நீ தெரிஞ்சோ தெரியாமலோ என்ன ஹர்ட் பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிடுறா. ஸோ இவங்க இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கும்போது தான் கரெக்டாக அவங்களுடைய அப்பா வீட்டுக்குள்ளே வராரா. அவர் உங்கள் 2 பேர்கிட்ட நான் ஒரு விஷயம் சொல்லணும், நான் கோல்ஃப் விளையாட போல உங்ககிட்ட போய் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்டுட்டு தங்கச்சிக்காரி பயங்கரமாக ஷாக்காக ஹீரோயினும் நானே இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டேன், நீங்கள் அந்த மீனா கூட தான் போனீங்க அப்படின்னு சொல்ல அவங்க அப்பாவுக்கு ஷாக் ஆகுது. அதுக்கப்புறம் ஹீரோயினும் எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருந்துட்டுருக்கா. அவள் தங்கச்சியும் இங்கே பாருங்கப்பா, நீங்கள் எங்களெல்லாம் ஏமாற்றிட்டு இது வரைக்கும் என்ன பண்ணாலும் நீங்கள் உண்மையை தான் சொல்லுவீங்க, ஏமாற்றிலாம் எதுவும் பண்ணது கிடையாது, ஆனால் இந்த மீனா விஷயத்தில் நீங்கள் என்கிட்ட போய் சொல்ல ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அவங்களுக்கு வெறும் ஃப்ளங்கு கிடையாதா, அப்படி அவங்களுக்கு மற்ற கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி கிடையாதுண்ணா, இப்போவே சொல்லிடுங்க, என்னால் அதானா இதை ஏற்றுக்க முடியாது, இவன் மற்றவ மாதிரி தானா, நான் ஈஸியாக எடுத்துப்பேன்ப்பா, இவளுக்கும் உங்களுக்கும் எதுவும் நடுவில் சீரியஸாலாம் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டு பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிடுறா. அப்போ ஹீரோயினை இவர் திரும்பி பார்க்குறாரா. ஹீரோயினும் இது உங்களுக்கு மற்ற கேர்ள் ஃப்ரெண்ட் மாதிரி தான் அப்படின்னா நான் கண்டிப்பாக தலையிடவே மாட்டேன், நீங்கள் அவள் கூட எங்கே வேணாலும் போங்க, எங்கே வேணாலும் தங்குங்க, என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, நான் குருடி மாதிரி இருந்துப்பேன், ஆனால் இது ஃப்ளிங்காக இல்லாமல் அம்மாவை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காகத்தான் இவளை நீங்கள் கூட்டிகிட்டு வரீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா நான் மனுஷியாகவே இருக்க மாட்டேன், உங்கள் 2 பேரையும் சேர்றதுக்கு முதல்ல நான் தான் விடாத ஒரு ஆளாக இருப்பேன், என்ன பகைச்சிக்கிட்டு தான் நீங்கள் 2 பேரும் ஒன்று சேர்ற மாதிரி இருக்கும், இதை மனசில் வச்சுக்கோங்கன்னு சொல்லிவிட அவங்க அப்பாவும் உடனே 2 பொண்ணுங்களும் இப்படி எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்களேன்னு பல்ட்டி அடிச்சுட்டு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, உங்கள் அம்மா இடத்துக்குலாம் யாராலையும் வர முடியாது அப்படின்னு சொல்லி மீனா எனக்கு வெறும் கேர்ள் ஃப்ரெண்ட் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஆனாலும் டவுட்டாக இருக்குது, அவங்க அப்பா தங்கிட்ட இருந்து விலகி போகிறாரு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு அவள் ரூமுக்கு அழுதுட்டு இருக்காலாம். அவளோட தங்கச்சி அவளை ஃபாலோ பண்ணிட்டே வந்திருக்கா. நீ ஏன் இப்படி இருக்கன்னு எனக்கு புரியுதுக்கா, எனக்குமே பயமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அழுது புலம்பிட்டு இருக்காங்க. அவங்க அம்மாவோட இடத்துக்கு வேறு யாரும் வர முடியாது, வரவிட மாட்டோம், நாமளாவது அட்லீஸ்ட் ஒன்றா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம். ஸோ இப்போ ஆஃபீஸில் பார்த்தா இந்த மீனாவும் ஹீரோவும் லிஃப்ட்டில் ஒன்றா ஏறுறாங்க போல். அப்போ கரெக்டாக பவர் கட் ஆகுது, லிஃப்ட் பாதியில் ஸ்டக் ஆகிட்டு பிளிங்க் ஆகிட்டே இருந்துட்டு இருக்கு லைட்ஸ் எல்லாம். அப்போ தான் ஹீரோ முதல்ல மீனாவை பார்க்குறான். இதுக்கு முன்னாடி அவளை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருப்பான், பட் இப்போ தான் நேரில் பார்க்குறான்னா அவனுக்கு அவளை பார்க்க அவனுடைய இறந்து போன எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் ஞாபகம் தான் வந்துட்டு இருக்கு. அவளோட பார்வையாகட்டும், அவளோட ஆக்டிவிட்டீஸ் ஆகட்டும். ஸோ இவன் அவளை கீனாக வாட்ச் பண்ணிட்டு இருக்கான். பிறகு அவளும் தன்னைத்தானே அறிமுகப்படுத்தி வச்சுக்கிட்டு அங்கே மீட்டிங்க்கு வந்துடுறா. இவங்க எல்லாரும் ஒரே மீட்டிங்க்கு தான் வந்திருக்காங்க. ஹீரோ தான் இப்போ எல்லாருக்கும் முன்னாடி ஹீரோயினோட ப்ரிப்பேர் பண்ண அந்த ப்ராஜெக்ட்டுக்கான ப்ரெசன்டேஷனை கொடுத்துட்டு இருக்கான். அப்போ அவன் கண்ணு ஃபுல்லாக அந்த மீனா மேலே தான் இருந்துட்டு இருக்கு. அவளோட ஒரு ஆக்ஷன்ஸும் பாடி லாங்குவேஜும் அவனுக்கு அவனுடைய அந்த எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டை தான் ஞாபகப்படுத்திட்டு இருக்கு. இதனால் இவன் ரொம்பவே குழம்பி போயிடுறான். ப்ராஜெக்ட் பயங்கரமாக கிளிக் ஆகிடுதா. உடனே ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் சந்தோஷம் தாங்கலை. அப்போ அந்த மீனாவுமே ஹீரோ கூட ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்படுறதா அங்கே அத்தனை பேருக்கு முன்னாடியே சொல்லிடுறா. ஹீரோயினோட அப்பாவும் எல்லாருக்கும் முன்னாடி இன்னொரு அனௌன்ஸ்மெண்ட்டும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மீனாவுக்கு இருக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ்னாலையும் அவள் இந்த கம்பெனியில் கொஞ்ச நாளில் நிறைய ப்ராஜெக்டில் ஏர்ன் பண்ணி கொடுத்ததுனாலையும் அவளை இப்போ அடுத்த விஇபி ஆக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்டு அந்த மீனாக்கு முகமெல்லாம் பல்லாயிடுது. அவர் எதிர்பார்த்த மாதிரியே பிளான் எல்லாம் போயிட்டுருக்குன்ட்டு.
ஆனால் ஹீரோயின் இங்கே கடுப்பாகிட்டு இருக்கும். மீனாவை பார்க்கும் போதெல்லாம் தன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் மாதிரியே இருக்கேன்னு சொல்லி பயங்கர கன்ஃபியூஷனாக யோசிச்சுக்கிட்டே வந்துட்டு இருக்கான். அந்த மீனா பேசின பேச்சு, அவளோட ஆக்ஷன்ஸ்னு எல்லாமே. ஸோ இங்கே தான் ஹீரோயினும் இங்கே கன் கிட்ட கத்திட்டு இருக்கா. எங்கள் அப்பா வந்து என்ன மாதிரி கேவலமான வேலை பார்த்துட்டு இருக்காரு, அவ கூட ஸ்லீப் பண்ணுறாங்கிறதுக்காக அவளை எனக்கு ஈக்குவலான விபி பொசிஷனில் கொண்டு வந்து வச்சுட்டு இருக்காரு. என்னதான் மனசில் நினைக்கிறாரு, சாதாரண ஒரு ஃப்ளிங்கு அவளுக்கு இவ்வளோ மரியாதையா அப்படின்னு சொல்லிட்டு அவ கூட ஸ்லீப் பண்ணுறதுனால எல்லாத்தையும் பண்ணிட்டு இருப்பாரா. அவரை வந்து நான் சும்மா விட மாட்டேன், இது எப்போவே கேள்வி கேட்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது தான் அங்கே வரக்கூடிய ஹீரோவும் மீனாக்கும் அவங்க அப்பாவுக்கும் ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறான். ஸோ இப்போ அவன் ஒட்டு கேட்டுகிட்டே நின்றுட்டுருக்கானா. இங்கே ஹீரோயின் கத்திட்டு இருக்கும் போது தான், இல்லை நீ உங்கள் அப்பா கிட்ட போய் கேட்கக்கூடாது, மீனா வந்து உங்கள் அப்பாவுக்கு வெறும் ஃப்ளிங்கு கிடையாது அப்படின்னு கன் சொல்லிடுறான். இதை கேட்டோன்னே ஹீரோயினுக்கு பயங்கர ஷாக்கு. என்ன ஃப்ளிங்கு கிடையாதா அப்படின்னா அவர் வந்து சீரியஸாக இருக்கார் அவளோட ரிலேஷன்ஷிப்பில், என்கிட்ட அப்பெல்லாம் எதுவும் இல்லைன்னு சொன்னாரே அப்படின்னு சொல்லிட்டு இவன் இந்த பக்கம் பிரேக் ஆகி அழுக ஆரம்பிக்க கன் வந்து அவளுக்கு ஆறுதல் சொல்கிறான். நான் உனக்கு ஏற்கனவே சொன்னதான் இப்பயும் சொல்கிறேன், பாஸ்ட்லேயே நிற்காத, உங்கள் அம்மா இறந்து போய் 10 வருஷத்துக்கு மேலே ஆகுது, உங்கள் அப்பாவும் அடுத்த ஸ்டெப் எடுத்து போய் தானே ஆகணும் லைஃப்பில் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஓப்பன் மைண்டடாக யோசிச்சுப்பாரு அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லிட்டு இருக்க ஹீரோயினும் இப்போதைக்கு எதுவும் கேட்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி கன் வந்து காம் பண்ணிடுறாரு. அவளும் ஒத்துக்கிறான். ஹீரோ வந்து எல்லாத்தையுமே கேட்டுட்டு இன்னும் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிடுறான். இது அவனோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டா இல்லையா, அப்படி கேர்ள் ஃப்ரெண்டாக இருந்திருந்தா எதுக்காக இங்கே ஹீரோயினோட அப்பாவை வந்து இவ வந்து வளைச்சு போட பார்க்கணும் அப்படின்லாம் சொல்லிட்டு. ஸோ ஹீரோயின் பார்த்தோன்னா அந்த இடத்துல பிரேக் ஆகிட்டு இங்கே தனியாக மீனாவை பார்க்கும்போது ரொம்பவே வந்து ஸ்டபன் ஆகிட்டு பேசிட்டு இருக்கா. எனக்கு இப்போ தான் புரியுது, ஒரு 4 நாள் வெக்கேஷனுக்கு போயிட்டு வந்தேன், அதுக்குள்ளே எங்கள் அப்பாவை செடியூஸ் பண்ணி ஸ்லீப் பண்ணிட்ட போல், சீக்கிரமாக வந்துட்டு பதவியில் வந்துட்டு அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு அவளுமே நான் வந்து கண்டவங்களோட ஸ்லீப் பண்ண மாட்டேன்னு தான் சொன்னேன், ஆனால் எனக்கு தேவையானப்போ கண்டிப்பாக ஸ்லீப் பண்ணுவேன், அதை தான் இப்பயும் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி அவளாவே வந்து வாய் கூட சொல்லிக்கிறா. ஹீரோயினும் பரவாயில்ல, உனக்கு வந்து இவ்வளோ தூரம் திறமை இருக்குன்றதை நான் ஒத்துக்கிறேன், ஆனால் இதெல்லாம் வச்சுட்டு ஒரு அணியும் பிடுங்க முடியாது, ஏன்னா என்னோட அப்பா அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஈஸியாக சேஞ்ச் பண்ணிகிட்டே இருப்பார், எங்கள் அப்பாவுக்கு 1 வாரம் 2 வாரத்தில் எந்த ஒரு பொண்ணாக இருந்தாலும் அழுத்து போயிடுவா, பார்க்குறேன் நீயும் எத்தனை நாளைக்கு எங்கள் அப்பாவை வந்து உன்னோட வேஸை யூஸ் பண்ணி உன் கைக்குள்ளே வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரி இவளை வார்ன் பண்ணிவிட்டு அவள் அங்கேருந்து கிளம்பி போயிட அந்த மீனாக்கு வந்துட்டு இப்போ ஈகோ வந்து ஹர்ட் ஆகிற மாதிரி இருக்குது. ஹீரோயினை ஏதாவது பண்ணணும் அப்படின்னு முணங்கிட்டு இருக்கா. நாள் பார்த்தோன்னா ஹீரோயினுக்கு பிறந்தநாள் போல், அதனால் அவள் தங்கச்சி ஹீரோயினுக்காகன்னு கேக்கெல்லாம் பண்ணிக்கிட்டு அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணிட்டு இன்றைக்கி நைட்டு டின்னருக்கு சீக்கிரமாக வந்துருங்கப்பா, அக்காவுக்கு வந்து நம்ம சர்ப்ரைஸ் பண்ணணும்னு உடனே அவங்க அப்பா ஒத்துக்கிறாரு. அடுத்தது அவள் கன்னுக்கு கால் பண்ணிட்டு அக்காவோட பர்த்டே மறக்கல, இது நல்லபடியாக வந்து பிளான் பண்ணி நம்ம இந்த வருஷம் எக்ஸிக்யூட் பண்ணி ஆகணும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்க. கன்னும் அதுக்காக தான் நான் ஃப்ளாஸ் எல்லாம் வாங்கிட்டு இருக்கேன், பட் ஆனால் உங்கள் அப்பா எனக்கு ஒரு வேலை கொடுத்துருக்காரு, நான் கொஞ்சம் நேரம் லேட்டாக தான் வருவேன் அப்படின்னு சொல்லிடுறான். இவளுமே பரவாயில்ல ஆனால் வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடுறான். ஹீரோவோட ஃப்ரெண்டு கூப்பிட்டு தான் இவன் வந்து இப்போ அந்த பேக்கிங்லலாம் இன்வால்வ் ஆகி ஹாப்பி பர்த்டேக்கு கேக்கெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கான். இங்கே ஹீரோ வந்து யோசிச்சுட்டு இருக்கான். அவனோட இறந்து போன கேர்ள் ஃப்ரெண்டுக்கும் ஹீரோயினோட பர்த்டே அன்றைக்கி தானே பர்த்டே, இது வந்து ஃபர்ஸ்ட் எபிசோடில் பார்த்தோம்ல அதே கதை தான், அதனால் அவன் ஞாபகமாகவே இருக்குது இந்த மீனாவை பார்த்ததுக்கப்புறம்ட்டு இப்போ அவளுடைய வீட்டுக்கு கிளம்பி வந்து அவள் ஃபோட்டோக்கு முன்னாடி அழுதுகிட்டே இவன் ஃப்ளவர்ஸ் எல்லாம் வச்சு எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கானா. அப்போ வந்து அந்த கேர்ள் ஃப்ரெண்டோடைய அம்மா வராங்க. நீ இன்னும் எத்தனை நாளைக்கு பையன் போன என்னையே நினச்சிட்டு இருப்ப, பேசாமல் லைஃப்பில் நீயும் மூவ் ஆன் ஆக பாருப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவனும் என்னால் அதெல்லாம் பண்ண முடியாது, எனக்கு அவன் ஞாபகமாகவே தான் இருக்குது, அவளை தாண்டி எனக்கு எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஞாபகத்தோடவே ஆஃபீஸ்க்கு வரானா. அப்போ அவளோட ஃபோட்டோவை கையில் வச்சு பார்த்துட்டே இருக்கான், அந்த எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டோட ஃபோட்டோவை. ஸோ இப்போ வந்து அது காற்றுல ஃபைல்லேருந்து கீழே விழுந்துருது, ஃபைலு அப்புறம் அந்த ஃபோட்டோ எல்லாம் சேர்ந்து. அங்கே வரக்கூடிய மீனா அந்த ஃபோட்டோ எடுக்கிறாளா. இவனுக்கு அதை பார்த்தோன்னே பயங்கர ஷாக்கு. ஏற்கனவே இவ தான் அவளான்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம், இதில் இவ கையிலே இந்த ஃபோட்டோ போய் சிக்குதுன்னு சொல்லிட்டு அவளும் ஃபோட்டோவை பார்த்தோன்னே யார் இவ, உன் தங்கச்சி அவனை மாதிரியே இருக்கா லைட்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கும் போது இல்லை என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு இவனும் வந்து திருத்து முழிச்சுக்கிட்டே சொல்லிட்டு இருக்கான். கேர்ள் ஃப்ரெண்டா, பரவாயில்ல, உங்கள் 2 பேருக்கும் வந்து பேரெல்லாம் சூப்பராக தான் இருக்குது, 2 பேரும் மேட் ஃபார் ஈச் அதர் போல் சந்தோஷமாக இருங்க அப்படிங்கிற மாதிரி அவள் சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான். அதுக்கு ஹீரோவும் இல்லை என் கேர்ள் ஃப்ரெண்ட் இப்போ அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிறான். என்னாச்சு அப்படின்ட்டு மீனாவும் கேட்க ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவன் அப்படியே மழுப்பிடுறான். அவனோட தங்கச்சியும் அவளோட ஃப்ரெண்டும் சேர்ந்து இப்போ முடிவு பண்ணிட்டு ஹீரோக்கு கால் பண்ணி ஹீரோயினுக்கு பர்த்டேன்னு சொல்லாமலே அவங்க வீட்டுக்கு கம்பல் பண்ணி வர வைக்கிறாங்க. ஸோ ஹீரோவுமே சரின்ட்டு வேறு வழி இல்லாமல் அங்கே வரான். அவனோட ஃப்ரெண்டை பிக்கப் பண்ணணும் அப்படின்னு ஏமாற்றி தான் கூப்பிட்டுருக்காங்க. ஸோ ஹீரோயின் வந்துட்டு இப்போ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா அவள் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுற வரைக்கும் அவள் தங்கச்சி வந்து வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கா. அவளும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வெளியில் வராளா. ரொம்ப நேரமாக பெல் அடிச்சுட்டே இருக்காங்க. ஆளை காணுன்ட்டு அவள் இறங்கி வரும்போது அங்கே ஃப்ளாஸ் வச்சு கவர் பண்ணிட்டு ஒருத்தர் நின்றுட்டு இருக்கான். இவளும் ஆசையாயிட்டு போய் பார்க்குறா. இவளுக்கு இப்போ ஹீரோ மேலே ஒரு சாஃப்ட் கார்னர் வர ஆரம்பிச்சிடுச்சுல்ல, அதனால் இப்போ வந்து ஹீரோவை நல்ல ஒரு ஃபீலிங்கோட தான் பார்த்துட்டு இருக்கா. ஹீரோ தான் ஃப்ளாஸோட வந்திருக்கான்னு உடனே அவளுக்கு பெரிய சர்ப்ரைஸாக இருக்குது, கொஞ்சம் இம்ப்ரெஸ் எல்லாமும் ஆகிடுறான். ஸோ இப்போ தன்னை அறியாமல் அவள் ஹீரோவை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இது வந்து இன்னும் அவள் ரிலைஸ் பண்ணலை, அப்புறமா தான் பண்ணுவாள். ஸோ இப்போ வந்து ஹீரோ தான் ஃப்ளாஸோட வந்திருக்கான்னு சொல்லிட்டு இவன் ரொம்ப குஷியாகிட்டு அந்த ஃப்ளாஸ் எல்லாம் வாங்கிட்டு இவனை தேங்க் பண்ணிட்டு இருக்கும் போது தான் இவன் சொல்கிறான், ஐயோ இது என்னோடது கிடையாது, இங்கே நான் வந்து இறங்கினேன்னா அப்போ வந்து டெலிவரி பர்சன் ஒருத்த வந்து என்
கையில் திணிச்சு விட்டுட்டு போயிட்டான் அப்படின்ட்டு அங்கே இருக்கக்கூடிய கார்டை தூக்கி காட்டுறான். பார்த்தா கன் கிட்ட இருந்து தான் அது வந்திருக்கு. கன் லேட்டாக வந்திருக்கனால அவன் வந்து இதை அனுப்பி வச்சிருக்கான் போல, சர்ப்ரைஸாக இருக்கட்டும்ன்ட்டு. இது வந்து கன் கிட்ட இருந்து வந்திருக்கனோடனே ஹீரோயின் வந்து தன்னை அறியாமல் கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆகிடுறான். பிறகு அவனை வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வராலாம். அப்போ பார்த்தா அங்கே வேலைக்காரங்க, அதுக்கப்புறம் ஹீரோயினோட தங்கச்சி, ஹீரோட ஃப்ரெண்டுன்னு எல்லாரும் சேர்ந்து சர்ப்ரைஸாக பாட்டி பாப்பெல்லாம் வெடிச்சு கேக்கோட வெளியில் வர ஹீரோயின் ரொம்பவே குஷி ஆகிடுறான். நேரத்தில் அங்கே கன்னும் வந்துடுறான். ஹீரோயினுக்கு வந்து ஹார்ட் ஷேப்பில் இருக்கக்கூடிய சாக்லேட்ஸ் எல்லாம் நிறையா வாங்கிட்டு வந்து கொடுக்குறான். அதுதான் கிஃப்ட்டுன்னு சொல்லிட்டு. ஸோ ஹீரோயின் வந்து கன்னை தேங்க் பண்ணி ஃப்ளார்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சுன்ட்டு அந்த சாக்லேட்ஸையும் கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறான். ஹீரோவும் அதுக்கப்புறமா அங்கேருந்து போகலைன்னா அவன் ஃப்ரெண்டை கூப்பிடும் போது அப்போ ஹீரோயினோட தங்கச்சி வந்து இவ்வளோ தூரம் எனக்காக ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, எப்படி நீங்கள் 2 பேரும் அப்படியே கிளம்பலாம், இங்கே இருங்க, டின்னர் முடிச்சுட்டு போகலாம், அப்பாக்காக தான் வெயிட்டிங்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ வந்து ஹீரோவும் சரி வராதுன்னு ஹீரோயினை பார்த்துக்கிட்டே சொல்லும் போது அப்போ ஹீரோயினோட தங்கச்சியுமே அவங்க இருக்கட்டும் ப்ளீஸ் நீ சொல்ல அப்போ தான் கேட்பாங்கன்னொடனே ஹீரோயினுமே சரி வந்துட்டீங்கல்ல இருந்து என்ஜாய் பண்ணிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல சரின்ட்டு ஹீரோவும் ஒத்துக்கிறான். பிடிச்ச எல்லா டிஷ்ஷஸும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு ஒரு ஃபீஸ்டே ரெடி பண்ணி வச்சுட்டு அங்கே வந்து ஹீரோனோட அப்பா மட்டும் வந்த உடனே ஸ்டார்ட் பண்ணிடலான்ட்டு எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஹீரோனோட அப்பா பார்த்தோன்னா இந்த பக்கமாக மீனாவை பார்க்கறதுக்கு தான் வந்திருக்காங்க. ஸோ அவள் தான் வந்து இப்போ அவருக்குன்னு சொல்லி ஒரு டின்னர் சர்ப்ரைஸாக பிளான் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வர வைக்கிறான். அங்கே வந்து கேண்டில் லைட்டெல்லாம் செட் பண்ணி வச்சுட்டு அவரோட இவ பயங்கரமாக ஃப்ளர்ட் பண்ணிகிட்டு இருக்கா. இவரும் அந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் வந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காரு. அப்போ வந்து இவங்க 2 பேரும் பயங்கரமாக மேக் அவுட் பண்ணிட்டு இருக்காங்களா. அந்த மீனாவோட அசிஸ்டன்ட் ஒருத்தி இருக்கால, அவளும் மீனாலாம் கூட்டுக்கலவாளியில். ஸோ இப்போ அவள் உள்ளே வந்துட்டு மீனாக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள்னு சொல்லி ஃப்ளார்ஸ் வந்து கொடுக்குறா. இதை பார்த்தோன்னே அவங்க அப்பாவுக்கு ஷாக்கு. என்னது உனக்கு இன்னைக்கு பிறந்தநாளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஆமாம் அப்படின்னோடனே இதுக்கு முன்னாடி நீ என்கிட்ட சொல்லலையேன்னு உடனே அதான் இப்போ தெரிஞ்சிச்சுல்ல, சரி இன்னைக்கு ஒரு நாள் என் கூட நைட்டு ஸ்பெண்ட் பண்ணுறீங்களா, இங்கே இருக்கீங்களா, பையன் கூட வந்துட்டு சீக்கிரம் தூங்கிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. அதுக்கு வந்து ஹீரோயினோட அப்பாவும் இல்லை நான் இன்னைக்கு போகணும், எனக்கு வேற ஒரு வேலை இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே இந்த மீனா வந்துட்டு வேணும்னே பிளாக்மெயில் பண்ணுறா. என்னோட பர்த்டே அன்னைக்காவது நீங்கள் என் கூட இருப்பீங்கன்னு நினச்சேன், ஆனால் இது வரைக்கும் வந்து நீங்கள் என் கூட இருந்ததே கிடையாது என்னோட வீட்டில் ஒன்றா, இன்றைக்கி எனக்கு பர்த்டேக்காகவாது இருக்கலாம்ல அப்படின்லாம் சொல்ல அவங்க அப்பாவும் அதுக்கப்புறம் வந்து இவ பிளாக்மெயில் பண்ணுறதுனால பயங்கி சரி நான் இவன் கூட இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாரு. இங்கே ஹீரோயினும் அப்புறம் மற்றவங்களும் மணிக்கணக்காக அவங்க அப்பாக்காக வெயிட் பண்ணுறாங்க. கால் பண்ணாலும் அவர் ஃபோன் எடுக்கவே இல்லை. ஏன்னா அவர் அங்கே மீனா கூட மேக் அவுட் பண்ணிட்டு ஸ்லீப் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இப்போ இந்த மீனா என்ன பண்ணுறான்னா அவங்க அப்பாவோட இருக்கிறத ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்து அதை அப்படியே ஹீரோயினுக்கும் அனுப்பி விட்டுடுறா. ஹீரோயின் இதை பார்த்த உடனே கோவத்தோட உச்சிக்கே போயிடுறா. பயங்கரமாக கடுப்பாகிட்டு ஃபோனை அப்படியே ஸ்லாம் பண்ண அத்தனை பேரோட ரியாக்ஷனும் அப்படியே ஹீரோயின் பக்கம் தான் திரும்புது. அவள் ஏதோ கோவமாக இருக்கா அப்படின்றத எல்லாரும் புரிஞ்சுக்கிறாங்க. அப்போ கன்னும் ஃபோனில் என்ன மெசேஜ் யார்கிட்ட இருந்து வந்துச்சுன்னு கேட்குறான். ஹீரோயினோட தங்கச்சியுமே அக்கா நீ என்னமோ மறைக்கிற, ஃபோனில் என்னக்கா வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போது ஹீரோயின் அமைதியாகவே இருக்காலாம். ஹீரோ வந்து நிலைமையை புரிஞ்சுக்கிட்டான், ஃப்ரெண்டை கூப்பிட்டுக்கிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். போன உடனே ஹீரோயினோட தங்கச்சி ஹீரோயின் கிட்ட இருந்து ஃபோனை பிடிங்கி பார்க்குறாளாம். அவங்க அப்பாவும் மீனாவும் மேக் அவுட் பண்ணுறது ஹக் பண்ணுறதெல்லாம் அதில் இருந்துட்டுருக்க அவளுமே பிரேக் ஆகி அங்கே அழுக ஆரம்பிச்சிடுறா. ஸோ இப்போ கன்னும் அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிறான். உடனே ஹீரோயினும் இது உனக்கு ஏற்கனவே தெரியும் தானே அப்படின்ன உடனே கன் வந்து பேசாமல் பதில் சொல்லாமல் இருக்கான். ஏன்னா அவங்க அப்பா வந்து கன் கிட்ட சொல்லி தான் வச்சுருப்பாரு இந்த மாதிரி மீனாவை பார்த்துட்டு நான் அப்புறம் வரேன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து மீனாவும் ஹீரோயினை ஹர்ட் பண்ணணுங்கிறதுக்காக அவளோட பிறந்த நாள்னு தெரிஞ்சே தான் இங்கே எல்லாத்தையும் பண்ணிட்டு இந்த ஆளை செடியூஸ் பண்ணி கூடவே உட்கார வச்சுட்டு இருக்கா. ஸோ இப்போ வந்து அவருமே கொஞ்ச நேரம் இவ கூட வந்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கப்புறமா நான் இப்போ வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அவளும் என் கூட தான் இருக்கிறேன்னு சொன்னீங்க, ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக கூட என் கூட இருக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இன்னொரு நாள் கண்டிப்பாக உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன், இப்போ நான் போயே ஆகணும்னா அவளை விட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. உடனே இவ இந்த இடத்துல தனியாகிட்டு சோகமாக உட்காந்துட்டு இருக்கா. ஹீரோ பார்த்தோன்னா இப்போ அந்த மீனாவையும் அப்புறம் அவனோட எக்ஸையும் போட்டு குழப்பிட்டே இருக்கான்ல, அவன் முதல்ல அவனோட எக்ஸை ஒரு பேக்கரியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது தான் பார்த்துருப்பான். ஸோ இவன் வந்து அந்த பேக்கரியில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பான் அசிஸ்டண்ட்டாக, அங்கே வந்து கஸ்டமராக வந்திருப்பான். ஸோ இப்போ அதே பேக்கரிக்கு அவன் ஞாபகமாகவே இருக்குன்னு வந்திருக்கானா, அந்த இடத்துல தான் அந்த மீனா வந்திருக்கிறதையும் அவன் பார்க்குறான். என் கன்னை பிளாக்மெயில் பண்ணிவிட்டு அவங்க அப்பா இருக்கக்கூடிய மீனாவுடைய வீட்டுக்கு என்ன கூட்டிகிட்டு போகணும்னு சொல்லி அடம் பிடிக்க அவனும் சரின்னு டிரைவ் பண்ணி கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்கான். அப்போ தான் அந்த பேக்கரி வாசலில் மீனாவையும் ஹீரோவையும் ஒன்றா பார்க்குறா. உடனே அவள் காரை ஸ்டாப் பண்ண சொல்லிட்டு அவங்க 2 பேரையும் உளவு பார்க்குறதுக்காக வந்துடுறாளா. அப்போ இவங்க 2 பேரும் இங்கே பேசிகிட்டு இருக்கும் போதும் ஹீரோ வந்துட்டு இந்த மாதிரி கேர்ள்ஸ் எல்லாம் ரொம்ப பாதுகாப்பாக கொடுத்து இவ்வளோ வந்து நல்லா பெட்டராக ட்ரீட் பண்ணுறான், அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் ரொம்ப பெஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கும் போது ஹீரோ வந்து பேசாமலே இருந்துட்டு இருக்கான். அப்போ மீனாமே என்னோட அப்பார்ட்மெண்ட் பக்கத்தில் தான் இருக்குது, நான் போய் பண்ண உடனே இது அன்டைம் ஆகுது, அதுக்கு தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வந்தேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கும் போது உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் நிஜமாவே லக்கி தான் போ அப்படின்னு அவள் சொல்கிறான். என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் இப்போ இங்கே இல்லை, என் கூட இல்லை அப்படின்னு சொல்கிறான். சரி அது 2 பேரும் ஒன்று சேர முடியாதுன்னு ஆயிடுச்சுன்னா அவங்க 2 பேரும் அட்லீஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாவது இருக்கலாம்ல அப்படின்னு சொல்லும் போது இல்லை என்னால் அவள் கூட ஃப்ரெண்டாக கூட இருக்க முடியாது அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். உடனே இவ டக்குன்னு ஹீரோவோட கையை பிடிச்சிக்கிட்டு உன் கண்ணிலே சோகம் இருக்குது, நீ வந்து சேர முடியாதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா அப்புறம் எதுக்காக
எதுக்காக அவளை பற்றியே நினச்சிட்டு இருக்க, மூவ் ஆன் பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்குறா. அதுக்கு ஹீரோவும் என்னால் டக்குன்னு அவளை மறந்துட முடியாது, இன்னுமே என் மனசில் அவள் தான் இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்ல அந்த மீனாக்கு கொஞ்சம் எமோஷனல் ஆகிடுது. இதுக்கும் மேலே இங்கே இருக்க வேணான்ட்டு ஹீரோவை விட்டுட்டு அவள் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாளா. ஹீரோவும் இவளும் இவ்வளோ க்ளோஸாக பேசிட்டு இருக்கிறத நம்ம ஹீரோயினும் வாட்ச் பண்ணிட்டு இவங்க 2 பேருக்கும் மத்தியில் வேறு ஏதோ இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்துடுறா. அவங்க அப்பாக்காக மீனாவோட அப்பார்ட்மெண்ட்டில் போயிட்டு ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணுறா அந்த ரிசப்ஷன்லேயே. பட் ஆனால் அவங்க அப்பா வரவே இல்லையா, அதனால் இவளும் வேறு வழி இல்லாமல் 12 மணிக்காக வீட்டுக்கு வரா. அப்போ பார்த்தா அவங்க அப்பா வீட்டில் தான் உட்காந்துட்டு இருக்காரு. அவள் தங்கச்சியுமே அவங்க அப்பா கிட்ட எதுவும் நடந்துக்கிற மாதிரி காட்டலை. ஹீரோயினுக்கும் அவள் சிக்னல் கொடுக்க ஹீரோயினும் அவள் ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து பார்க்காத மாதிரி தான் நடந்துக்கிறா. ஸோ இப்போ வந்து அவங்க அப்பாவுமே உனக்காக ஒரு பெஸ்ட் பர்த்டே கிஃப்ட் வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவோடைய ஃபேவரட்டான ரிங் ஒன்று டைமண்ட் ரிங்கு ப்ரெசென்ட் பண்ணுறாரு. ஸோ ஹீரோயினும் வந்துட்டு ஃபஸ்ட்டு அதை ஏற்றுக்க மறுக்கிறா. அந்த ரிங் வந்துட்டு நீ யூஎஸில் படிச்சுட்டு இருக்கும் போது உங்கள் அம்மாவோட அனிவர்சரிக்காக நான் அவங்கக்கிட்ட கொடுத்தேன், அவங்க ரொம்ப விருப்பப்பட்டு இதை வச்சுருந்தாங்க, இதை உன்னுடைய பிறந்தநாளுக்கு கொடுக்கணுன்னு தானே சேஃபாக வச்சுருந்தேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல அவளும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறான். அவங்க அப்பாவை வந்துட்டு மன்னிச்சு விட்டுடுறா. ஸோ வந்து அவள் ஹர்ட் ஆனதெல்லாம் அவளுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு அவங்க அப்பா கிட்ட எதுவும் கன்ஃபஸ் பண்ண சொல்லிலாம் கேட்காம அவள் அந்த கிஃப்ட்டை கலெக்ட் பண்ணிவிட்டு அவங்க அப்பாவோட ராசியாக தான் பேசிகிட்டு இருக்கா. அடுத்த நாள் எல்லாத்துக்கும் சேர்த்து அவள் மீனாவை வச்சு செய்கிறா. ஸோ இப்போ மீனாவை பார்த்த உடனே ஆமாம் நீ ரொம்ப திறமைசாலின்னு நினச்சேன், உன்னால் எங்கள் அப்பாவை வந்துட்டு ஒரு நாள் நைட்டு கூட உன்னால் ஸ்டே பண்ண வைக்க முடியல போல் அப்படின்னு சொல்லிட்டு டான் பண்ணிகிட்ருக்க மீனாவும் அனநேத்தையும் கூட தானே இருந்தார் அவர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது உங்க கூட இருந்தாரா, அவர் பொண்ணு தான் முக்கியம்னு சொல்லிட்டு பொண்ணோட பிறந்த நாளுக்காகன்னு சொல்லிட்டு வந்துட்டார். ஆமாம் நேற்று நைட்டு நீ அவர் கூட கண்டிப்பாக ஸ்லீப் பண்ணியிருக்க, வீடியோலாம் அனுப்பியிருக்க, ஸோ அதனால் எப்போலோ காசு எங்கள் அப்பா உனக்கு கொடுத்தாரு சொல்ல பார்ப்போம், ஏன்னா பொண்ணுக்கு கொடுத்த பர்த்டேவோட கிஃப்ட்டுக்கு கால் தூசிக்கு கூட வராது அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா கொடுத்த அந்த டைமண்ட் ரிங்கை மீனாக்கு முன்னாடி ஹீரோயின் ஆட்டி ஆட்டி காட்டிகிட்டு இருக்கா. இங்கே மீனாக்கு பயங்கரமாக கடுப்பேருதா. ஹீரோயின் வந்து தன்னை வந்து லோ கிளாஸ் மாதிரி ட்ரீட் பண்ணுறான்னு சொல்லிட்டு உடனே அந்த மீனாவும் வாய வச்சுட்டு சும்மா இல்லாமல் அப்போ உன்னோட டைமண்ட் வந்து சின்னதாக தான் இருக்குது, அழகாக இருக்குது ஆனால் சின்னதாக இருக்குது, என்னோடது பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு அவளோட கையில் இவர் ப்ரப்போஸ் பண்ணி ரிங்கு போட்டு விட்டார்ல அதை தூக்கி காட்டுறா. இதை பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு பகீர்னு ஆகுது. ஏன்னா அவங்க அம்மாவுக்கு உடைய ரிங்குன்னு சொல்லிட்டு இவ தான் அவங்க அப்பாவுக்கு இந்த ரிங்கை வந்து அவங்க அம்மாவுக்கு வாங்குறதுக்குனே ஹெல்ப் பண்ணியிருப்பா பல வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ இப்போ எங்கள் அம்மாவோட ரிங்கு உன் கையில் எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கட்டுப்பில் கேள்வி கேட்க அதுக்கும் அந்த மீனாவும் என் கையில் எப்படி வரும், உங்கள் அப்பா கொடுத்தனால தான் வந்துச்சு, என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணார், அதனால் இதை எனக்கு போட்டு விட்டார், உன் கையில் இருக்க டைமண்டை விட இது பெருசாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஆட்டி ஆட்டி காட்டிட்டு இப்போ ஹீரோயினை நக்கலாக்க ஹீரோயினும் அது எங்கள் அம்மாவோட ரிங்கு மரியாதையை கழட்டி கொடுத்துரு, உன்ன மாதிரி கேவலமான பிறவிக்கிட்டலாம் அந்த ரிங்கு இருக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு அவள் கையிலேருந்து கழிச்சதுக்காக முயற்சி பண்ணுறா. இவளும் உனக்கு பிடிக்காதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நான் அதை எப்படி கழட்டி கொடுப்பேன்னு நினைக்கிறேன், சத்தியமாக இந்த ரிங்கை நான் வந்து வருஷம் ஃபுல்லாக கையில் போட்டு தான் இருப்பேன், உனக்கு முன்னாடி இந்த ரிங்கை கையில் ஆட்டி ஆட்டி தான் காட்டுவேன், நீ பார்த்து பொறாமையிலே பொங்கி சாவு அப்படிங்கிற மாதிரி மீனா சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்ப ஹீரோயின் முடியவே முடியாதுன்னு சொல்லி ஸ்டெப்ஸ் ஏறிட்டு இருக்கும் போதே பிடிச்சி அவள் கையிலேருந்து அந்த ரிங்கை கலட்டுறதுக்காக இழுத்துட்டு இருக்கா. ஸோ இப்படி இதுங்க ரெண்டும் இழுத்து பிடிச்சிட்டு இந்த இடத்துல வம்பு பண்ணிட்டு இருக்கும் போது ஆஃபீஸே வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு. அப்போ அந்த மீனாவும் ஹீல்ஸ் வந்து ஸ்லிப் ஆகி அவள் மேலேருந்து கீழே விழுக போகிறா. அங்கே ஹீரோயினும் பார்த்து பயந்து கத்துறா. பார்த்தா கடைசி நிமிஷத்தில் ஹீரோ வந்து அந்த மீனாக்கு ஒன்றும் ஆகாமல் ஓடி வந்து தாங்கி பிடிச்சி காப்பாற்றிடுறான். இதோட இந்த பார்ட் முடியுது. இதோட கண்டினியூவேஷனை நம்ம நாளைக்கு பார்க்கலாம்.